வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் அனைவரும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தோடும் மன தெளிவு திருப்தியோடும் இந்த பிறவியை கடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இன்று நாம் காணவிருக்கும் பாவகம் ஆறாம் பாவகம். ஆறாம் பாவகம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே இது ஒரு மறைவு ஸ்தானம், துர்ஸ்தானம், நோய் நொடி வம்பு வழக்கு கடன் எதிரியை கொடுக்கக்கூடிய லக்னத்தின் ஒளி படாத இடம் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கும். ஆனா விஷயம் அப்படி கிடையாது. நீங்க சந்திக்கக்கூடிய உங்களுடைய எதிரிகள், நீண்ட நாள் நோய், கடன், நீதிமன்றத்துல சந்திக்கும் வழக்குகள், உங்களுடைய சேவை உழைப்பு, உங்களுடைய ரொட்டீன் லைஃப், உங்களுடைய தண்டனை, உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள், இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய பாவகம் ஆறாம் பாவகம். அதனால ஆறாம் பாவத்தின் தன்மை வலுவா இருக்கணும். ஆறாம் பாவம் கெட்டு போகக்கூடாது. ஆனால் அதே நேரத்துல உங்கள் லக்னாதிபதி ஆறாம் பாவத்தை விட வலுவாக இருக்க வேண்டும். உங்கள் லக்னமும் ஆறாம் பாவத்தை விட வலுவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் எதிரி கடன் நோய் வம்பு வழக்குகளை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வெற்றி கொடி நாட்டுவீர்கள் என்பது உறுதி. ஆறாம் பாவம் வலுவா இருந்தாதான் நீங்க உங்க அன்றாட வேலைகளை சிறப்பா செய்து ஒரு உத்தியோகத்துக்கு போறீங்கன்னாலும் சரி, ஒரு போட்டி வழக்குகள்னாலும் சரி, அதை நீங்க கரெக்டா அந்த டாஸ்கை பிகினிங் டு எண்டு அருமையா எடுத்து முடிப்பீங்க. அப்படி ஆறாம் பாவம் வலு குறைஞ்சிட்டுனா உங்க அன்றாட லைஃப் உங்களுக்கு போர் அடிக்கும். எதுவுமே ஒரு விட்டேத்தியா இருப்பீங்க. எந்தவித சுறுசுறுப்பும் இல்லாம, உழைப்பும் இல்லாம ஒரே இடத்துல தேங்கிருவீங்க. உங்க லக்னம் சிறப்பா இருந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே இருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு அனுபவம் உங்க லைஃபுக்கு நல்லா இருக்காது. சரி நண்பர்களே, இனி ஆறாம் பாவத்தின் நிறை குறைகள் தன்மைகளை பற்றி சற்று விரிவாக ஆராயலாம். என்றும் தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் நண்பன் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். முதல்ல ஆறாம் பாவம் அதனோட சிறப்புகளை பற்றி காணலாம். ஆறாம் பாவம்னாலே ஒரு உபஜயஸ்தானம். இது மறைவு ஸ்தானம் மட்டும் கிடையாது, உபஜயஸ்தானம். அப்படின்னா ஜாதகர் தன்னோட சொந்த முயற்சியால வளரக்கூடிய, முன்னேற்றம் அடையக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். முதல்ல நிறைய சிரமங்கள் கொடுத்தாலும் ஆறாம் பாவகம் மற்றும் அதனோட அதிபதியோட தசா புத்தி நடக்கும்போது லக்னாதிபதி கொஞ்சம் வலுவா இருந்து சுப கிரக பார்வையில லக்னமோ லக்னாதிபதியோ இருந்துட்டா ஜாதகர் தன்னோட நோய் கடன் எதிர்ப்புகளை சமாளிச்சு வெற்றி பெறுவார். இது உத்தியோகஸ்தானமாகவும் வர்றதுனால நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு உங்கள் தகுதி திறமைக்கேற்ப ஒரு ப்ரொமோஷன், அங்கீகாரம் இது எல்லாமே பெற்று தரக்கூடிய பாவகமா ஆறாம் பாவமும் வரும். இப்ப ஆறாம் பாவகத்துக்கு சுபர் பார்வை இருந்து ஆறாம் பாவகாதிபதி நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கும். ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடமாகிய லாபஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல போயிட்டு இருக்கணும். இப்ப விருச்சிகம் ரிஷப லக்னங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியா வருவார். ஸோ செவ்வாயோ சுக்கிரனோ 11ஆம் இடத்துல இருந்து தங்கள் லக்னத்துல இருந்து 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா லக்னத்திற்கு அது லாபம் வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம். ஆனால் உங்கள் ஆறாம் இடத்திற்கு அது மறைவு ஸ்தானம். உங்கள் எதிரி வம்பு வழக்குகள், நோய் கடன் பிணில சிக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான அமைப்பு லக்னாதிபதிக்கு தான் நல்ல அனுகூலம், உங்கள் எதிரிக்கு அது பின்னடைவை தான் கொடுக்கும். இது நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய உங்கள் உத்தியோக அமைப்பில் உள்ள உங்க சக ஊழியர்கள், இல்லை நீங்க உங்களோட வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு தேவையான கடன் செலவுகள், வம்பு வழக்குகள் அனைத்தையும் கடந்து எவ்வாறு சமாளிக்கிறீர்கள் என்பதை உங்கள் வலுப்பெற்ற லக்னாதிபதியும் லக்னத்திற்கு திரிகோண ஸ்தானங்களாகிய 5, 9 ஆகிய பாவங்களின் வலிமையும் தெளிவாக காட்டும். இப்போ காலபுருஷனுக்கு 3, 6க்கு அதிபதியா 3, 6ஆம் பாவங்களின் அதிபதியா புதன் வருவார். புதன்னாலே சுறுசுறுப்பு, நல்ல ஒரு நாலேஜ், லாஜிக்கா திங்க் பண்ற ஆளு, எந்த விதமான சூழ்நிலை, அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சமாளிச்சு அதுல இருந்து வெளி வரக்கூடிய ஒரு டைமிங் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம முடிவெடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் புதனுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில்
6ஆம் பாவகம் வலுவா இருந்துச்சுனாலே ஒரு ஜாதகர் மன உறுதியோடையும் கடமை உணர்வோடு பொறுப்போடு பணியாற்றுவரா இருப்பாரு. தினசரி வேலையில திறமையுடனும் ஒரு சிஸ்டமேட்டிக்காகவும் ஒரு ஜாபை எடுத்து அதை டைம் ஷெட்யூல் போட்டு கரெக்டா முடிச்சு நல்ல பேர் வாங்குறவராகவும் அவரோட அலுவலகத்துல இருப்பாரு. ஒரு ஆபீஸ்ல ஒரு ஆளு, ஒரு ஜாதகர் மிக சுறுசுறுப்பா ஏதாவது வேலை முடிச்சிட்டா கூட அடுத்த வேலை என்ன அடுத்த வேலை என்ன அப்படின்ட்டு வேலைகளை எடுத்து தானே பொறுப்போடு எடுத்து அதை முடிக்கக்கூடிய ஒரு மனநிலையோட செயல்படுறாரு அப்படின்னாலே அவர் ஜாதகத்துல 6ஆம் பாவம் வலுத்துட்டு அப்படின்னு அர்த்தம். அவரு 6ஆம் பாவாதிபதி தசா புத்தி சார்ந்த அமைப்புகள்ல அவருடைய வாழ்க்கை தற்போது இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் பாவத்துக்கு நல்ல சுப கிரகங்களோட ஒளி கிடைத்து 6ஆம் பாவத்துடன் 2, 10 தனம் மற்றும் தொழில் ஆகிய ஸ்தானாதிபதிகளோட தொடர்பு இல்லை இணைவு நல்ல ஸ்தானங்கள்ல அமைஞ்சிட்டனாலே கடனால் தனம், கடன் மூலம் தொழில் சிறப்பாக நடத்தி அந்த கடனை அடைத்து தொழிலில் மிக மேன்மையான லாபங்களை எப்பொழுதும் அடையும் தன்மை உடையவராக ஜாதகர் இருப்பார். இப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் வட்டி தொழில் நடத்துறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் 2, 10 ஆகிய அதிபதிகளோட தொடர்பு பெற்று சிறப்பான 6ஆம் அதிபதியோட திசை இல்லை லாபாதிபதியோட திசை போய்கிட்டு இருக்கும். அப்படி போகும்போது அவங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம கொடுத்த கடனை அழகா வட்டியோட வாங்கி மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க செல்வ வளம் நிதி நிலைமையும் உயர்ந்து கொண்டே இருக்கும். இது எல்லாத்துலயுமே ஒரு விஷயத்த நீங்க முக்கியமா கவனிக்கணும். 6ஆம் பாவம் அதிபதியை விட லக்ன பாவமும் லக்னாதிபதியும் வலுப்பெற்று இருக்கணும். முக்கியமா லக்னத்திற்கு லாபஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கணும். சுப கிரகங்களோட ஒளி லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு கிடைச்சிருக்கணும். சரி நண்பர்களே, இனி 6ஆம் பாவத்தின் தன்மைகள் உங்கள் உத்தியோகத்தில் எவ்வாறு வெளிப்படும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப்ல உங்களோட பொறுப்புகள் கடமைகளை எப்படி செய்றீங்க? ஒரு உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டா அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஒரு மற்றவங்களுக்கு பணிந்து அவர்கள் சொல்லும் வேலையை அவர்களிட்ட கட்டளையை நிறைவேற்றக்கூடிய உத்தியோகம். அப்படி ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான மைண்ட் செட் நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கும்போது வந்துட்டாலே, இல்ல நீங்க 6ஆம் பாவம் சார்ந்த ஒரு தொழில் எடுத்து நடத்தும் போது உங்க கிளையண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை கரெக்டா செஞ்சுட்டாலே உங்களோட தொழிலும் சரி நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகமும் சரி மிகச்சிறப்பான உயர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மேலும் 6ஆம் பாவம் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தோட அட்மாஸ்பியர், உங்க சக ஊழியர்கள், உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய நபர்கள், உங்களுக்கும் உங்க மேலதிகாரிக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்குதா? அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 10 பேரை வச்சு வேலை செஞ்சீங்கன்னா உங்க பேச்ச அவங்க கரெக்டா கேட்டு அழகான ஒரு அவுட்புட் கொண்டு வராங்களா? இது எல்லாத்தையுமே 6ஆம் பாவம் தீர்மானிக்கும். 6ஆம் பாவத்தோட தொழில் உத்தியோகம் எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு துறைகளா இருக்கும். மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த துறைகள், டாக்டர்ஸ், நர்ஸ், சுகாதார பணியாளர்கள் இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சட்டம் மற்றும் நீதித்துறையில வழக்கறிஞராக இருக்கிறது, ஒரு மனநல ஆலோசகராக இருப்பாங்கல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் போவாங்க, அந்த மாதிரி ஒரு மனநலம் சார்ந்த துறைகளில் ஒரு ஆலோசகராக இருக்கிறது, யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுறவங்க, போலீஸ், இராணுவம், தீயணைப்புத்துறை, செக்யூரிட்டிஸ். இப்போ அதே தொழிலாக எடுத்து பண்ணுறது தான் செக்யூரிட்டிஸ் நிறைய பேரை வச்சு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பெரிய நிறுவனங்களுக்கு அவங்கள பணிக்கு அமர்த்துறது. டெய்லி மெயின்டெனன்ஸ் தேவைப்படுற இடங்கள், இப்போ ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த சுற்றுப்புறங்களை நல்ல சுத்தமாக தூய்மையாக ஒரு அரேஞ்ச்டு பண்ணி வைக்கிறதுக்கு தேவையான இந்த சுத்தம் பண்ணுற பணியாளர்கள், இந்த கேர்டேக்கர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறது. இல்லை அவங்கள வந்து நிறைய பேர் ஆட்களை வச்சு அவங்க மூலமாக லாபம் சம்பாதிக்கிறது. கடின உழைப்பு, போட்டிகள், அதனால் சேலஞ்சஸ் எதிர்கொள்கிற தன்மை, இது எல்லாமே உள்ள துறைகள். இப்போ விளையாட்டுத்துறையை எடுத்துக்கலாம், ஒரு அத்லெட்டிக்ஸ், ஒரு பாக்ஸிங், ஒரு பெரிய நிறுவனமே எடுத்துக்கிட்டா கூட அதில் டெய்லி ப்ரொடக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும்போது
அதில் சார்ந்த அந்த ரா மெட்டீரியல்ஸ், அதில் உள்ள கழிவுகள், இதெல்லாமே தூய்மை பண்ற இடங்கள், டெய்லி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான துறைகள் எல்லாம் இந்த 6ஆம் பாவம் சிறப்பா இருக்கிறவங்க ஒரு நல்ல மேன்மையை அடைவார்கள். 6ஆம் பாவம் நல்ல சுபகிரகங்கள் ஒளியோட இருந்தா மட்டும்தான் பார்க்குற வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். அடிக்கடி டிரான்ஸ்ஃபர்லாம் ஆக மாட்டாங்க. இல்ல வேலை சம்பந்தமா சக ஊழியர்கள், அதிகாரிகளோட சிக்கல்கள் இல்லாம ஒரு ஸ்மூத்தான லைஃப கொண்டு போகும். 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் எப்படி சிம்பிளா பிரிச்சுக்கலாம்னா, 6ஆம் பாவம்னா எம்ப்ளாயி, 10ஆம் பாவம்னா எம்ப்ளாயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10ஆம் பாவங்கிறது ஒரு தலைமை பதவி, பொது அங்கீகாரம், வாழ்வோட லட்சியம் இது எல்லாத்தையுமே சொல்லும். 6ஆம் பாவம்னா ஒரு அன்றாட வேலைகளை பொறுப்பா, கடமையோட, சேவை மனப்பான்மையோட செய்யக்கூடிய ஒரு ஊழியர் தன்மையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாவம் வலுவா இருந்து 10ஆம் பாவம் பலவீனமாயிட்டா, அதாவது சனி, ராகு, கேது இந்த கிரகங்களோட தொடர்புல இருந்துட்டா, ஒரு ஆளு கடின உழைப்பாளியா நிரந்தர வேலையில இருப்பாருன்னு எடுத்துக்கலாம். ஆனா அதுக்குரிய அங்கீகாரமோ, இல்ல பதவி உயர்வோ ரொம்ப குறைவா இருக்கும். ரொம்ப வருஷம் வேலை பார்த்துட்டே இருப்பாரு. ப்ரொமோஷனே இல்லாம இருப்பாரு. இவரு போய் ஏத்து கேட்கக்கூடிய மனநிலையும் இருக்க மாட்டாரு. ஒரு அடிமை மனநிலையிலே இருப்பாரு. வேற வேலைக்கும் போக மாட்டாரு. அதே பதவியிலே இருப்பாரு. அதுல உள்ள லாப நோக்கங்கள் பெருசா அவருக்கு இருக்காது. இதனாலேயே அவரோட வாழ்க்கையில உயரக்கூடிய தன்மை மிக குறைவாகவே இருக்கும். எனவே 6ஆம் பாவம் மட்டும் வலுத்துட்டா பத்தாது. 10ஆம் பாவம் அதோட கனெக்டிவிட்டி ஆகிற 2ஆம் பாவம், இந்த 2, 6, 10 3மே ஒரு கோணங்கள்ல வரும். இந்த 3மே சிறப்பா இருந்தாதான் ஜாதகர் நல்ல வேலை செய்து அதன் மூலமான பதவி உயர்வு, அங்கீகாரம் கிடைத்து அதன் மூலமாக பெரும் தனம் சம்பாதிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெறும் 6ஆம் பாவம் மட்டும் வலுவா இருந்து பிரயோஜனம் கிடையாது. வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் அல்டிமேட் என்ன? காசு தானே. ஸோ அந்த தனபாவம் நல்லா இருக்கணும், வலுவா இருக்கணும். சரி இருக்கட்டும். 6ஆம் பாவத்துல எந்த மாதிரியான கிரகம் இருக்கு, இல்ல 6ஆம் பாவத்துல எந்த கிரகம் சம்பந்தப்படுது, 6ஆம் பாவத்திற்குரிய கிரகம் என்ன, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் 6ஆம் பாவத்துக்கு உண்டான நோயை பற்றின ஒரு முடிவுக்கு வரணும். பொதுவா சனிங்கிற கிரகம் 6ஆம் பாவத்துல கடன், நோய் இதுக்கு ஒரு காரக கிரகமா வந்தாலும் அந்த நோய் டெவலப் ஆகி தீராத நோயா மாறுதா அப்படிங்கிறத 8ஆம் பாவத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் டிசைட் பண்ணும். இப்போ ஒரு நோய் ஆரம்பிச்சு அது முத்தி மருத்துவமனையில போயிட்டு குணம் பண்ணணும், அங்க அட்மிட் ஆகி குணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு உணர்த்துறது 12ஆம் பாவம். இப்போ ஆரம்ப காலத்திலேயே ஒரு நோய் வந்து அந்த நோய் எப்போ குணமாகுங்கிறத 5ஆம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே போன்று அந்த நோய் முற்றி, அதாவது 8ஆம் பாவத்தோட செயல்பாடுகள்னால அது தீவிரமடைந்து மருத்துவமனைக்கு சென்று அதிலிருந்து எப்போ குணமாவார் அப்படிங்கிறத 11ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் லக்னத்தை விரயம் பண்ணக்கூடிய 12ஆம் பாவத்தின் தசாபுத்திகள் நடந்து ஜாதகர் ஒரு மருத்துவ சிகிச்சையில் இருக்கும்போது அந்த 12ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமாகிய 11ஆம் இடம் தசா புத்திகள் வரும்பொழுது ஜாதகர் நோயின் தன்மையிலிருந்து மீள்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் பாவத்துல நோய் கடனை கொடுக்கக்கூடிய காரக கிரகமா சனியையும், எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய காரக கிரகமா செவ்வாயும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவசர புத்தியும் ஒரு மூர்க்கமான கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் எதிரிகளை சம்பாதிப்பார் என்றும், ஒரு மெதுவான மந்தத்தன்மை உள்ள ஒரு கிரகமா சனி வர்றதுனால ஒரு வயதான கிரகமாகவும் எடுத்துக்கலாம். ஒரு வயது மூப்பின் காரணமாக வரக்கூடிய நோய் ஒரு சிறிய நோயா ஆரம்பிச்சு அது ரொம்ப நாள் கணக்குல ஜாதகரை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு காரணமா சனியை எடுத்துக்கலாம். சரி, இனி 6ஆம் பாவத்துல அமரக்கூடிய கிரகங்களோட தன்மையை பொறுத்து 6ஆம் பாவத்தோட பலன்கள் எவ்வாறு மாறுபடும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுப கிரகங்கள் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் இவங்க எல்லாமே இந்த பாவத்துல இருக்கும்போது எதிரிகளையோ நோய் நொடி கடனையோ பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுபகிரகங்கள் எப்பவுமே ஒரு ஸ்தானத்தை வளர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான கோட்பாடு லக்னத்தை சிறப்பிக்கக்கூடிய 5, 9 ஆகிய திரிகோண ஸ்தானங்கள்ல சுபகிரகங்கள் இருந்தா ஜாதகரோட ஆயுள், கௌரவம், பாக்கியங்கள், கௌரவம், மேன்மை, அவருடைய மன சந்தோஷம் எல்லாத்தையுமே பெருக்கக்கூடிய அமைப்புல சுபகிரகங்கள் நல்லா வேலை செய்யும்.
அதே நேரத்துல 6, 8, 12 இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்களை போயிட்டு சுபர் உட்கார்ந்துட்டாருன்னா அந்த மறைவு ஸ்தானங்கள் சுபரோட, அதாவது சுப கிரகங்களோட நல்ல ஒளியை பெற்று அந்த ஸ்தானங்கள் வலுவடைய ஆரம்பிச்சிரும். சுப கிரகங்களோட பலம் எல்லாமே குன்றிவிடும். இப்போ பாவ கிரகங்களாகிய சனி, செவ்வாய், ராகு, கேது, தேய்பிர சந்திரன் இல்ல சூரியன் இந்த மாதிரியான கிரகங்கள் 6ஆம் பாவத்துல இருக்கும்போது ஒரு முள்ளால எடுக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி 6ஆம் பாவத்தோட எதிர்மறையான விளைவுகளை இந்த மாதிரியான எதிர்மறையான கிரகங்கள் போய் அழிச்சு எதிரி இல்லாத ஒரு நோய் நொடி கடன் இல்லாத வாழ்வை தரக்கூடும். முக்கியமா ராகு கேது கிரகங்களுக்கு 3, 6, 11 நல்ல ஸ்தானங்கள். அதாவது இப்போ 6ல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஜாதகருக்கு கொடுப்பார்கள். பொதுவா 6ஆம் பாவகாதிபதி பலமாகி சுப கிரகங்களோட ஒளியை பெற்றுட்டாருன்னா ஜாதகர் தனது போட்டிகள்ல வெற்றி பெறுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு விளையாட்டு துறைனாலும் சரி, வம்பு வழக்கு பிரச்சனைகள் சட்ட சிக்கல்னாலும் சரி, எடுத்து நடத்தக்கூடிய வழக்குகள்ல அவர் வெற்றி பெறுவார், எளிதில் எதிரிகளை சமாளிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னாதிபதி பலமா இருக்கணும். லக்னாதிபதி பலம் பெற்று 6ஆம் பாவத்தை பார்க்கறது, 6ஆம் பாவாதிபதி அதே நேரத்துல பாவ கிரகங்களோட தொடர்பு கொள்றது ஜாதகரோட ஆற்றல் மற்றும் துணிச்சலை அதிகமாக்கும். இது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு திறனை கொடுக்கும்னு எடுத்துக்கலாம். சரி, இனி 6ஆம் பாவம் அதிபதிகளை பொறுத்து ஜாதகர் எந்த மாதிரியான தொழில் வேலை அமைப்புல இருப்பார்னு பார்க்கலாம். சூரியன் 6ஆம் பாவாதிபதி சூரியனா இருந்து இல்ல சூரியன் 6ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டார்னா அரசாங்கத்துல வேலை கிடைக்கும். மருத்துவம், அதாவது 6ஆம் பாவம்னாலே நோய் கடன் இந்த மாதிரியான அமைப்புல கொடுக்கக்கூடிய ஒரு பாவம்னால அது சம்பந்தமான துறைகள்ல வாடிக்கையாளர்களுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய மருத்துவ தொழில், நிர்வாகம் சார்ந்த துறைகள், அடுத்தவங்களை அதட்டி உருட்டி வேலை வாங்கக்கூடிய அமைப்பு. அடுத்து சந்திரன், இது பெண் கிரகம்னால அடுத்தவங்கள ஒரு தாயுள்ளத்தோடு கவனிக்கக்கூடிய ஒரு நர்சிங் உத்தியோகமா இருக்கட்டும், இல்ல உணவுப் பொருட்கள் முக்கியமா பால் இந்த மாதிரியான திரவ பொருட்கள் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் தொழில்கள், இது எல்லாமே சந்திரனோட ஆதிக்கத்துல இருக்கும். அடுத்தது செவ்வாய், இராணுவம், காவல்துறை, அறுவை சிகிச்சை, மிஷினரி சம்பந்தமான வேலைகள். அடுத்தது புதன், புதன்னாலே புக்தி, கணக்கு, கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், புரோக்கரேஜ், ஒரு பத்திரிகையில எழுத்துல ஒரு நல்ல ஆலோசகராக இருக்கிறது, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது. அடுத்தது குரு, இவரு நீதி நியாயமான ஒரு கிரகனால ஒரு நீதித்துறையில ஒரு சட்ட ஆலோசகராக இருக்கிறது, ஆசிரியர் பணி, நிறைய ட்ரஸ்டீஸ்ல வேலை பார்க்கறது, இல்லை அதுல ஒரு இன்சார்ஜ் மாதிரியான ஒரு உத்தியோகத்துல இருக்கிறது. அடுத்து சுக்கிரன், சுக்கிரன்னாலே அழகு கலை இதெல்லாமே தேவைப்படுற இடங்கள், ஒரு ஸ்பா, ஒரு பியூட்டி பார்லர், மாடலிங் துறையில இருக்கிறது, சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுக்கிரனோட ஆதிக்கத்துல வரும். அடுத்தது சனி, சனி கடின உழைப்பு தேவைப்படுற வேலைகள், ஊழியரா இருக்கிறது, தொழிலாளராக இருக்கிறது, ரொம்ப கடைநிலை ஊழியரா இருந்து ஒரு அலுவலகத்துல செயல்படுறது, இந்த மாதிரியான தன்மையில சனி கொடுப்பார். பொதுவா 6ஆம் பாவங்கிறது கடன் பெறக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்கு லக்னாதிபதிக்கு அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானமாகவும் இருக்கும். இப்போ 6ஆம் பாவாதிபதி லக்னாதிபதியோட இணைந்து நல்ல அமைப்புல இருந்துட்டாருனாலே ஜாதகர் கடனை வாங்கினாலும் அதை சமாளிச்சு அதுல இருந்து மீண்டு வருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா 8, 12 அப்படிங்கிற துர்ஸ்தான அதிபதிகளோட அவர் தொடர்பு கொண்டுட்டாருன்னா பெரிய அளவிலான கடனை வாங்கி அதை கட்டி திருப்பி செலுத்த முடியாம ஜப்தி, வீட்டு கடன் வாங்கி வீட்டை ஏலம் விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். 6ஆம் அதிபதி தனாதிபதியோட தொடர்பு கொண்டு ஒரு நல்ல ஸ்தான அமைப்புல இருந்துட்டாருன்னா எதிரிகள் வழக்குகள் மூலமா வருமானம் கிடைக்கலாம். ஆனா அதுவே ஒரு ஸ்தான பலம் கெட்டு பாவகிரகங்களோட சேர்க்கை தொடர்பு இருந்து லக்னாதிபதி வீக் ஆயிட்டாருன்னா ஒரு குடும்பம் கடன் வாங்கி அந்த கடன் சுமையால அவங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு எடுத்துக்கலாம். எல்லா தொடர்புகளுக்குமே கிரக தொடர்புகளுக்குமே சாதக பாதக அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாக லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் போயிட்டு இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா அவர் என்ன சுபகிரக தொடர்பு கிடைச்சாலும் இல்லாத ஆட்சி வீடாவே இருந்தா கூட விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி கொள்வார். ஆனால் அது நல்லதில்லை. டெய்லி போராட்டங்களை சமாளித்து நிறைய கடன், வாழ்க்கையில பெரும்பகுதி கடன், நோய் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். பொதுவாக
கடன் ஒருவருக்கு சுமையை தருமா இல்லை முன்னேற்றம் தருமா அப்படிங்கிறத அவரோட ஜாதக கட்டங்கள்ல உள்ள கிரக அமைப்புகள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எடுத்த உடனே 6ஆம் பாவம் ரொம்ப வலுத்து 6ஆம் பாவத்துல பாவகிரக தொடர்புகள் இருந்துட்டுனாலே அவர் அந்த ஜாதகர் ரொம்ப கடனோட அல்லல் படுவார் அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. லக்னம், லக்னாதிபதி, லாபஸ்தானாதிபதிகளின் தன்மையை அறிந்து அதன் மூலமே ஒரு தெளிவான பலம் சொல்லும் அணுகுமுறைக்கு வரணும். சரி நண்பர்களே, காணொலியின் நீளம் கருதி இத்துடன் நாம் நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த பதிவில் மனைவி, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்தை பற்றி விரிவாக ஆராயலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி.